ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க வெற்றி கேர்கன்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுறேன். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது 12th முடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈஸி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எதெல்லாம் டாப்ல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இது எப்படி நம்ம இந்த லிஸ்ட் உருவாக்கி இருக்கோம்னா, இந்த கோர்ஸ்ல இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களே கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? இதுல முதல் எடுத்துருக்கக்கூடியது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இது கவுன்சிலிங் கோட் வந்து 1 தான். இது ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கல்லூரி மெயின் கேம்பஸ்ல இருக்கு. சோ இது வந்து ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, இதுடைய கவுன்சிலிங் கோட் 4. இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கல்லூரி தான். சரிங்களா? சோ சிஜிக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது எம்ஐடி தான். சரிங்களா? அடுத்து பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுடைய கவுன்சிலிங் கோட் 2006. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் கல்லூரி. சென்னைக்கு அடுத்தபடியா நீங்க ஒரு பிரீமியர் இன்ஸ்டியூட் தேர்றீங்கன்னா பிஹெச்சி காலேஜ் தான் உங்களோட சாய்ஸா இருக்கும். அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி சென்னை, இது வந்து கவுன்சிலிங் கோட் வந்து 1399. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. 5வது இடத்துல கூடியது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இதுடைய கவுன்சிலிங் கோட் வந்து 5008. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் கல்லூரி. சரிங்களா? அடுத்த இடத்துல கூடியது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுல கவுன்சிலிங் கோட் 2007. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் கல்லூரி. சரிங்களா? அடுத்த இடத்துல கூடியது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுடைய கவுன்சிலிங் கோட் வந்து 2005. இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். சோ அடுத்த இடத்துல கூடியது 8th இடத்துல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்விசிஇ ஸ்ரீபெரும்புதூர், இதுடைய கவுன்சிலிங் கோட் 1219. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. அடுத்து 9வது இடத்துல இருக்கக்கூடியது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுடைய கவுன்சிலிங் கோட் 2712. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. அடுத்து 10வது இடத்துல கூடியது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, இதுடைய கவுன்சிலிங் கோட் 1211. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ இதுல 10 காலேஜ் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு மேலேயும் நீங்க காலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 20 காலேஜ் நம்ம ஒரு வீடியோ போடுவோம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வந்து வீடியோ யூஸ் பண்றேன். சோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.